இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் சாந்தகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு சாந்தகுமார், தொடர்ச்சியாகவே பார்க்கிறோம் தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை எட்டிட்டே இருக்கு. இந்த விலையேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பக்கம் மக்கள் வாங்கக்கூடிய திறனும் தேவையுமே இருக்கு. வியாபாரம் எந்த அளவுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனஸ்டா சொல்லணும்னா வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல மக்கள் கிட்ட ஒரு பேனிக் வருது. எப்படின்னா, கோல்டு ரேட் இந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கே, கொஞ்சம் குறையாதா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அச்சத்தை உண்டு பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். வியாபாரம் ஒரு 30% குறைஞ்சி இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் இந்த டைம்ல கூட பரவாயில்ல, இன்னும் விலை ஏறிடும், அதனால நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமா பல பேர் முடிவெடுத்து வாங்குறாங்க. அது பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா முந்தானைக்கு இருந்த ரேட்டு நேற்றுக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த ரேட்டு இன்னைக்கு இல்லை. நேற்றுக்கு நாங்க வித்த ரேட்டு ஒரு கிராம் 15,330 ரூபா அப்படின்னு சொல்லி நேற்று விற்பனை நடந்துச்சு. இன்னைக்கு நைட்டு நாங்க வித்த பொருள் எல்லாமே நைட்டு உடனே வாங்க முடியாது. ஏன்னா நைட்டு ஒரு 6 மணி வரை மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும். நைட் எல்லாம் வித்திருப்போம். இன்னைக்கு காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் பார்த்தோம்னா 16,800 ரூபா ஒரு கிராம் ஒண்ணுக்கு 1,500 ரூபா சுமார் உயர்ந்திருக்குன்னா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, வியாபாரிக்கும் கூட இது பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது இதோட நிக்குமா அப்படின்னா தெரியல. ஏன் தெரியல அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் சர்வதேச அளவுல நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் விலை ஏற்றத்துக்கு ஒவ்வொரு காரணத்தை முன் வச்சு, ஒரு நாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றாங்க, ஒரு நாள் வரி விதிப்பு அப்படின்றோம், இன்னொரு நாள் பார்த்தா பெடரல் ரிசர்வோடைய அந்த வட்டி விகிதத்தினுடைய பராமரிப்புன்றோம், ஷேர் மார்க்கெட் டவுன்ன்றோம். பல்வேறு நாடுகள் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதை வச்சு கோல்டு ரேட் ஏறுது. அப்படி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. போர் பதட்ட நிலை அப்படின்றப்போ இந்த மாதிரி வர்றப்போ இது ஒரு நிலையான இதா தெரியல. ஏறிக்கிட்டே இருக்கிற தங்கம் என்னைக்கு இறங்கும் அப்படின்றதும், அப்படியே இறங்கினாலும் எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு 5% அல்லது ஒரு 10% தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களும் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது மக்களுக்கு மட்டும் இல்ல, பொருளாதார வல்லுநர்களுக்கு மட்டும் இல்ல, வியாபாரிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை திரு சாந்தகுமார், நீங்க நகை வணிகர் சங்க தலைவர் அப்படிங்கறனால இந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு பக்கம் தங்க விலை மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தங்கத்திற்கு முதலீடு செய்வதற்கான தகுந்த நேரமா இது? பிசிக்கலா அதுவும் முதலீடு செய்ய முடியுமா? முதலீடு பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டு இருக்கப்போ யோசிக்கிறத விட அன்னன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அதை நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை வாங்கலாம், கையில பணம் இருக்கு அப்படின்னா தாராளமா இன்னைக்கு இருக்கிறதுல வாங்கலாம். அது ஷார்ட் டேர்ம். அதே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன், 1-2 பிரிச்சுக்குங்க. ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக வாங்குறீங்களா, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்களா? ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக எனக்கு வேணும்னா தயவு செய்து கோல்டு வாங்கவே கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் இவங்க வாங்கி அடுத்த ஒரு நாள்ல திடீர்னு கொஞ்சம் இறங்குது 15-20% அப்படின்னா நிச்சயமா ஒரு கலக்கம் வந்துடும் எல்லாத்துக்குமே. அதனால சில பேர் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, கடன் வாங்கி டக்குனு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. பட் லாங் டேர்ம் நம்ம வாங்க போறோம், ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லை, அதுக்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா சிறிது விலை குறைந்தாலும் கூட இந்த லாங் டேர்ம் 24 மாசத்துல அதை விட கவர் ஆகி அதிக லாபம் கொடுத்துரும். என்ன காரணம்னா, இப்ப மட்டுமே பாத்தீங்கன்னா கடந்த 3 வருடமாவே உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்க தங்கம் இந்த 30 நாள்ல மட்டுமே, 29 நாள்னு சொல்லலாம், இதுல மட்டுமே தங்கத்துல 35% விலை உயர்ந்திருக்கு. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா 12,440 ரூபாய் இருந்த தங்கம் இன்னைக்கு 16,800 ரூபாய், 35% விலை உயர்ந்திருக்கு. வெள்ளி அன்னைக்கு 256 ரூபாய் இருந்துச்சு 1ஆம் தேதி ஜனவரி மாசம், இன்னைக்கு 425 ரூபாய், அதாகப்பட்டது 66% விலை உயர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு விலை கூடிக்கிட்டே போகுது. திரு சாந்தகுமார், தங்கம் விலை ஒரே நாள்ல சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாறுறத பாக்குறோம். இந்த செய்கூலி சேதாரமே தங்கம் விலையை இன்னும் கூட்டுது. இப்ப ஏழை மக்கள் வாங்குறப்ப இந்த செய்கூலி சேதாரமே கூடுதல் விலையா இருக்கு. அது உங்க நகை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து இந்த செய்கூலி சேதாரத்தை தவிர்க்க அப்படியான ஒரு யோசனையோ அல்லது ஏழை மக்கள் வாங்கும் திறன் அதிகரிக்கிறதுக்கான ஒரு யுத்தியா பயன்படுத்த முடியுமா?
இல்ல அது எல்லாமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் தான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா வியாபார போட்டி காரணமா எல்லாமே இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஒரு அன்னன்னைக்கு ஒரு லாபத்தை பார்க்கணும், அன்னன்னைக்கு நஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ற லெவல் ஆகி போச்சு. அதனால அந்த இது கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த விலை உயர்ந்தனால வாழ்வாதாரம், அதாவது விஸ்வகர்மான்ற ஒரு சமுதாயத்தோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன, வியாபாரம் செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது நீங்க தானே நிர்ணயிக்க கூடியது. அதுல வந்து நீங்க ஒரு தள்ளுபடியோ இது பண்டிகை காலங்களில் தள்ளுபடி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி தருணங்களையும் ஒரு தள்ளுபடி கொடுக்கலாம்ல? இல்ல இப்பயும் எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தள்ளுபடி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நார்மலா இருந்தா வியாபாரம் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு தள்ளுபடி அனௌன்ஸ் பண்ணி கஸ்டமருடைய இன்னைக்கு வந்து கஸ்டமர் சைடு தான், அவங்க கஸ்டமர்ஸ் மார்க்கெட் தான் பையர்ஸ் மார்க்கெட்ன்ற லெவல் ஆகி போச்சு. அவங்களே தெளிவா வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி அங்க கம்பேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இங்க இவ்வளவு கம்மியா இருக்கு, அடுத்த கடையில இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. சேதாரமும் ரொம்ப கூலின்றது இல்லாம இல்ல கிடையாது, சேதாரம் மட்டும்தான். அந்த சேதாரம்ன்றது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு சொல்லலாம், உற்பத்தி செலவு. அது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் மாறுபடுது, இப்ப பெரிய அளவுக்குலாம் மாற்றம் இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே மக்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்களா, நீங்க கல் வச்ச நகைகளோ நிறைய டிசைன்ஸ் இருக்க நகைகளோ வாங்காதீங்க, பிளைன் நகைகள் வாங்கிக்கோங்க. அப்போ அதுக்கு உண்டான தயாரிப்பு செலவு கம்மி. நம்ம என்னைக்கு எதிர்பார்க்கிறோம், நம்ம ரொம்ப டிசைனா இருக்கணும், ரொம்ப ஆன்டிக் பீஸ் இருக்கணும், நிறைய எல்லாருமே திரும்பி பார்க்கணும் அப்படின்ற பொருள் வாங்குறப்பதான் அதுக்கு உண்டான உற்பத்தி செலவு ஜாஸ்தி. ரெகுலர் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி வாங்கினோம்னா அதுக்கு உண்டான சேதாரம் கம்மி தான். நன்றி திரு சாந்தகுமார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பொருளாதார நிபுணர் திரு சோம வல்லியப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா சர்வதேச சூழல், போர் பதற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால தங்க விலை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்வு கண்டிருக்கு. இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் கூட அரசு இறக்குமதி வரி போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமா தங்க விலையை ஏதாவது கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இறக்குமதி, இப்போ 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினால், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ 6 ரூபாய் வரி போடுறாங்கன்னா அந்த 6 ரூபாய் வரியை அரசாங்கம் குறைக்கலாம். ஏற்கனவே 15% இருந்ததை குறைச்சாங்க, போன பட்ஜெட்லயோ அதுக்கு முதல் பட்ஜெட்லயோ குறைச்சாங்க. ஆனால் அது மட்டுமே போதாது. நீங்க வந்து இப்போ நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குற போது அந்த பொருள் விலை என்னவோ அதன் மேல போடுற டேக்ஸை குறைக்கிறது மூலமா பொருள் விலையை குறைக்க முடியாது, நமக்கு ஆகக்கூடிய செலவை குறைக்கலாம். அதை அநேகமா இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு திட்டம் அதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், நானும் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் ஒரு பிக்சட் ரேட் வைத்துக் கொள்ளலாம், ஒரு கிராமுக்கு ஒரு சவரனுக்கு இவ்வளவு என்பது போல அதை ஒரு பர்சன்டேஜா வைத்துக் கொள்ளலாம் என்பது சரி. அதே மாதிரி டாலர் மதிப்பு இறங்கினாலும் தங்கத்தினுடைய விலையில ஓரளவுக்கு இறக்கம் வரும். இப்ப நாம வந்து சர்வதேச சந்தையில வாங்குற தங்கத்தை டாலர் மதிப்புல கொடுத்து வாங்குறோம், டாலர் மதிப்பும் சமீபத்துல ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு, அதுவும் ஒரு காரணம். பட் இதெல்லாம் அந்த 100க்கு மேல ஒரு 6, 100க்கு மேல 6க்கு மேல ஒரு 2 என்பது போல ஒரு சிறிய அளவுகள்ல அதை இன்னும் பிரச்சனையாக்குது. ஆனா அடிப்படையில சர்வதேச சந்தையில தங்கம் வந்து ஒரு புலி பாய்ச்சல் இருக்கு. அதை வந்து இப்போ கட்டுப்படுமா, எந்த ரேஞ்சில் இருக்கு என்பது தெரியவில்லை. மிகப்பெரிய அளவுல ஸ்பெகுலேட்டிவ் மணி உள்ள இறங்கி இருக்கிற காரணத்தினால பெரிய குழப்பங்களா இருப்பதா போல தெரிகிறது. ஒரு பக்கம் விலை உயர்வு காரணமா தங்கம் விலையை ஏழை எளிய மக்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் உலக வங்கிகள், உலக நாடுகள் அதிகமா தங்கத்தை வாங்கி குவிக்கிறது ஏன் சார்? அமெரிக்கா வந்து உலகத்துல இருந்த ஒரு சாதாரண இயல்பு நிலைய பெரிய லெவல்ல கலைச்சு விட்டுட்டாங்க, ஒரு தேன்கூட்டை கலைச்ச மாதிரி. பல தசாப்தங்களா, ஃபார் டிகேட்ஸ் வந்து எந்த நாடுகளோட அவங்க பிரியமா இருந்தாங்களோ, உறவோட இருந்தாங்களோ, ஐரோப்பிய யூனியன் போல, நேட்டோ போன்ற அமைப்புகள்ல, அது எல்லாவற்றையுமே இப்ப தலைகீழா அவர் மாத்துறாரு. அமைதியா இருந்த இடத்துல ஏற்கனவே 2 போர், பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்டைன் ஒண்ணு நடக்குது, இஸ்ரேல் இந்த சைடு யுக்ரைன் நடந்துட்டு இருக்கு. 3வதா ஒரு ஈரானை கிளப்பி விட்டுருக்காரு, அதனுடைய போர் பதற்றத்தை அறிவிக்கிறாரு. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கிற போது ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலைமை கூடிக்கிட்டே போகுது. டாலர் வீக் ஆகிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது ஒரு எல்லாம் சேர்ந்து மொத்தமா சிக்கல் இல்லாத ஒரு முதலீடு என்றால் தங்கம், ஒரு ஆபத்துக்கு உதவுவது தங்கம் என்பது போல பெரிய பணக்காரர்கள் இருந்து சாதாரண மனிதர்கள் வரை நம்பி இப்ப வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
இல்லை தங்கம் விலை உயர்வாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச பொருளாதார மாற்றமாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படை காரணம் டாலர் விலை மாற்றத்தில் தான் அப்படிங்கிறத காரணமாக சொல்கிறோம். இப்போ பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு மாற்றா ஒரு முன்னெடுத்தாங்க. அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறப்ப இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது நம்ம ஒரு சமநிலைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது டாலரை நீக்கினா தான் தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஏறிடும். இப்போ பிரிக்ஸ் எடுக்கிற முன்னெடுப்பு வந்து டாலர் வேண்டாங்கிறது இல்லை. டாலர் வேண்டாம்னா டாலருக்கு மாற்று என்ன அப்படிங்கிற போதுதான் தங்கம் வந்துருக்கு. இப்ப இந்திய ரூபாயை எல்லா நாடுகளும் ஏற்றுக்காது, சீனாவினுடைய பணத்தை எல்லா நாடுகளும் ஏற்றுக்காது. எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணமா இருக்கிறது US டாலர். அப்ப அப்படி இருக்கிற ஒரு பொருளை நகர்த்திட்டு வேற ஏதாவது ஒரு பொருள் அந்த இடத்துல வைக்கணும்னா அதற்கு தங்கத்தை தான் வைக்கலாம். அந்த அளவுக்கு தங்கம் இல்லை. அதனாலதான் கோல்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளியில போய் டாலர் ஸ்டாண்டர்டுக்கு வந்தோம். திரும்ப வந்து கோல்டுக்கு முயற்சி செய்கிற போது கோல்டு இன்னும் அதிகமா தான் விலையேறும். அது நடந்துட்டா. அதனால பிரிக்ஸ் நாடுகள் இப்ப டாலரை நாங்க தொடலைன்னா தான் தங்கம் அடங்கும். சார், தொடர்ச்சியா சில பேர் தங்கத்தை பிசிக்கலா வாங்குவாங்க, சில பேர் ஷேர் மார்க்கெட்ல ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த தருணத்துல எது பெஸ்ட் முதலீடா பார்க்க முடியும்? தங்கமா வாங்கினா நகையா வாங்கினா நகையில கூலி சேதாரம் இருக்கு, GST இருக்கு. ETF வாங்கினா ஒரு புரோக்கரேஜ் மட்டும்தான் இருக்கு. அதனால ஸ்ட்ரீட்டாவே நமக்கு ஒரு ETF வாங்குற போது அந்த GST தவிர்க்கிறோம், கூலி சேதாரத்தை தவிர்க்கிறோம். அதை பாதுகாக்க வேண்டியது, சோதிக்க வேண்டிய அவசியம் தான் இல்லை. அதனால முதலீட்டுக்கு தான் லாபம் பார்ப்பதற்கு தான் என்றால் ETF தான் பெட்டர். பட் ஆனால் அது தெரிஞ்சிருக்கணும், அது எங்க வாங்குறது, எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, அந்த விவரங்கள் தெரியாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சவங்க அதை செய்யலாம். சிலர் வந்து தங்கத்துக்கு மாற்றா இப்ப ஆபரண தங்கம், ஆடம்பர பண்டிகைகள் அப்படின்னு விழான்னு வரப்ப தங்கத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. தங்கம் இல்லாதப்ப டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பாதை நோக்கி சிலர் பயணிக்கிறாங்க. அது சரியான தேர்வா இருக்குமா சார்? நகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், வெள்ளி. ஆனா இது வெறும் நகையா பார்க்கலையே. நம்ம தங்கத்தை முதலீடா பார்க்கும் போது வைரம் அந்த இடத்துக்கிட்ட வரவே வராது. வைரத்துக்கு உலகத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கிடையாது, அது விலை ஏறும்ன்றது கிடையாது, அதை எல்லாரும் ஒரே மாதிரி சோதிக்க முடியாது. அதனால இட்ஸ் நோ கம்பேர், அதுல கிடையாது. நன்றி சார். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. தங்கம் விலைக்கு இணையாக தற்போது வெள்ளி விலையும் போட்டி போட்டு உயர்ந்து கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் தங்கம், வெள்ளி விலையில் புதிய உச்சத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றும் வெள்ளி விலை கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சூழல், போர் பதற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம், வெள்ளி விலையில் அவ்வப்போது விலையேற்றம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே தங்கம், வெள்ளி விலையில் புதிய உச்சத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று அதிக அளவாக வெள்ளி கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரலாற்றில் இல்லாத அளவாக வெள்ளி கிராம் 425 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரலாற்றில் இல்லாத அளவாக தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இன்றைய தங்கம் விலை நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கிராம் 16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் இன்று மட்டும் 1,190 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருப்பது கடந்த 100 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1920ஆம் ஆண்டு சவரன் 21 ரூபாயாக இருந்திருக்கிறது. இதுவே 2026ஆம் ஆண்டு தற்போதைய நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாயை எட்டியிருக்கிறது. கடந்த ஆண்டு 1 லட்சத்தை தாண்டியதே அதிகபட்ச விலையாக நாம் பார்த்தோம். ஆனால் தற்போது தொடர்ச்சியாக
சர்வதேச நிலவரங்களுக்கு ஏற்ப தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவாக தற்போது தங்கம் விலை சவரனுக்கு 1,34,400 ரூபாயை எட்டியிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.